சொல்லுங்க. ஒருத்தங்கள லவ் பண்ண 5 வருஷமா அவங்க திடீர்னு அவங்க வீட்டுல வேற ஒரு பொண்ணை தான் நீ கல்யாணம் பண்ணிக்கணும்னு. இப்ப என்ன வயசு உங்களுக்கு? எனக்கு 19. அப்ப 14 வயசுல இருந்து லவ் பண்ண. ஒரு டைம் எங்க ஊர்ல ஆட்டோ எல்லாம் போடுவாங்க இல்ல, ஆட்டோ போடுவாங்க. ஆட்டோ போடல்னா என்னதுமா? நாடகம் மாதிரி ஆடுவாங்கல்ல. வீட்டுல எல்லாம் கூட்டின்னு போக மாட்டாங்க. அங்க நான் எங்க அக்காவும் சேர்ந்து போயிருவோம். நீ ஒண்ணு பண்ணு, நான் ஒரு நம்பர் எழுதி தரேன், அவனுக்கு போய் சும்மாவது கலாயி. இவ்வளவு கேவலப்பட்ட ஒரு பொழப்பு தேவையா? போயிட்டு அவங்க சொல்ற மாதிரி ஹாய் மாமா நல்லா இருக்கீங்களா, நான் யாருன்னு தெரியலையா, அந்த மாதிரி எல்லாம் பேசுனாங்க. எனக்கு தெரியல, எங்க அக்காவுக்கும் தெரியல. எங்க அக்காவும் அப்போ ஏஜ் கூட எங்க அக்கா அட்டன் பண்ணல. 1 மாசம் ஆனதுக்கு அப்புறம் அவங்க என்ன பார்த்தாங்க. நான் அப்போ சின்ன வேணா மிடி போட்டுன்னு இருந்தேன்னா அவங்க வந்து பார்த்துட்டு நீ சின்ன பொண்ணா இருக்க, நீ ஏன் இப்படி பேசினா அப்படின்னாலாம் கேட்டாங்களா. நான் தான் பேசினேன், இந்த அக்கா தான் பேச சொல்லுச்சு அப்படின்னு நான் சொன்னேன்னா, நீ சின்ன பொண்ணா இருக்க, அப்படிலாம் பேசக்கூடாது சரியானாங்களா. இல்லை அப்படியெல்லாம் பேசலாம், ஒன்றும் தப்பு இல்லைன்னு நானா சொன்னேன். அதுக்கப்புறமா மறுபடியும் பண்ணிட்டே இருந்தேன்னா நானே தான் பண்ண ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங். இவங்க பேச வச்சுட்டாங்கல்ல, அதனால எனக்கு ரொம்ப பிடிச்சது அது பேசுறதுக்கு. பிடிச்சுதான் நானும் பேசினேன். குழந்தைய கொண்டு வந்து உட்கார வச்சிருக்கீங்க. பேசினேன்னா எனக்கு அந்த பொம்மை பிடிச்சதா, நான் வான்னு சொன்னேன்னா அந்த பொம்மையோட விளையாடினேன்னா மாதிரி இருக்கு. அது ஸ்கூலுக்கு போகாம மத்ததெல்லாம் பண்ணிருக்கேன் நீ. உடனேயோட ஒரு தட்டி மூடிட்டு ஸ்கூலுக்கு போடா அப்படின்னு நீ விரட்டி இருந்தீங்கன்னா இன்னைக்குவே இந்த மாதிரி வளர்ந்து நின்றுப்பாளா. அதுக்கப்புறமா இப்போ ஒரு 3-4 மாசத்துக்கு முன்னாடி அது கொஞ்சம் ஒரு பேச்சு மட்டும்தானா? பேசிட்டு தான் இருந்தோம். வேற 2 வருஷமா பேசிட்டு தான் இருந்தோம். வேற ஒண்ணும் இல்ல. அமுக்கு டுமுக்கு அமால் டுமால் தான். போய் சொல்லக்கூடாது, சொல்லு. என்னதும் ஃபர்ஸ்ட் நான் பேசும்போது இந்த அக்கா என்ன பண்ணிட்டாங்க, அவன் பேசினே இருக்கும் போது நீ கிஸ் கொடுத்துரு அப்படின்னு சொல்லிட்டாங்க போன்ல. அதனால அப்போ வந்ததுதான் இது. எனக்கு அப்போனா தெரியல, அது லவ். அப்போ நான் கொடுத்துட்டேன் போன்ல தானே, குழந்தைங்களுக்கெல்லாம் கொடுக்குறோங்கல்ல, இதுல போய் எனக்குதுன்னு சொல்லி நானும் கொடுத்துட்டேன் போன்ல. இல்ல நீ தப்பு பண்ணிட்டேன்னு சொன்னிய, இதைத்தான் சொன்னியா? இன்னமும் என்னது இன்னமும் தப்பு எல்லாம் என்னது? ஐயோ வேணா, சும்மா சொல்லு, அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? சரி, இப்போ அந்த பையன் வீட்டுல வசதியானவங்களா? தெரியல மேம், அவ்வளவா எனக்கு தெரியாது. ஒரே ஒரு கல்யாணம் ஆகி 2 நாளைக்கு தான் அவங்க வீட்டுல போய் இருந்தேன். அவங்க கல்யாணம் ஆயிடுச்சா? சரி, கல்யாணம் பண்ணிட்டீங்க. அதுக்கப்புறம் அமுக்கு டுமுக்கு அமால் டுமால், அமுக்கு டுமுக்கு அமால் டுமால். எவ்வளவு நாள் சேர்ந்து வாழ்ந்தீங்க? 2 நாள் தான் மேம் அவங்க வீட்டுல இருந்து. என்னங்க எனக்கு ஒண்ணு. நாங்க இவங்க வீட்டுக்கு போனோமா, இவங்க வீட்டுல என்ன பண்ணாங்க, பானிபூரி அண்ணாவையும் இவங்களும் ஒரு வண்டியில வந்துட்டாங்க பாஸ்டா. போண்டா இந்த என்ன அந்த அண்ணா பேரு மூர்த்தி அண்ணா. போண்டா அண்ணாவாது? அவங்க போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டா தான் மேம் சொல்லுவாங்க. போண்டா கடை வச்சிருக்கிறதுனால அவங்கள போண்டா தான் மேம் சொல்லுவாங்க. அதனால இவங்க என்ன பயப்படாம உட்காருங்க. அவ பாருங்க என்ன தைரியமா உட்காந்துருக்கா. ஒண்ணும் பண்ண மாட்டோம், என்ன பண்ண போறோம் நாங்க உங்களை. இல்ல பயப்படாத, பயப்படாதா. பாருங்க, 1 பவுன் தாலி போட்டாங்க. எனக்கே ஆச்சரியமாச்சு, யோசிச்சு பார்க்காத மாதிரி பண்ணாங்க கல்யாணம். இவரா? இவங்க தான். நீங்க தான் எல்லாம் செஞ்சீங்களா? ட்ரெஸ்ஸும் எதுவுமே இல்லாமல் வந்தாங்க. ட்ரெஸ்ஸும் எடுத்துங்க எல்லாமே அதுக்கு மட்டுமே ஒரு 15 ரூபா ஆச்சு. எனக்கு பழைய பேண்ட்டு இருந்துச்சு, ஒரு ஷர்ட்டு மட்டும் தான் மேடம் எடுத்தேன், வேற எதுவும் எடுக்கல. Hey, y'all, come look at this. இதுல யாரு பானிபூரி யாரு போண்டா? இவங்க தான் மேம் பானிபூரி, இவங்க போண்டா கடை வச்சிருக்காங்க, அவங்கள அப்படி சொல்லுவாங்க. அதனால நானும் அப்படியே சொல்லுவேன்.
வாழணும்னு நினைச்சாங்கன்னா அந்த பாய்சனே அவங்க வாயில போயிருக்காரு. நான் தாலி கட்டாத முன்னாடி அவங்க சாப்பிட்டுருக்கலாம், நான் ஏத்துக்கிறேன். அந்த பொண்ணுக்கு உயிருக்கு எதுவும் 5 ஆயிரம். வருஷம் லவ் பண்ணிருக்கேங்க, அப்பா எல்லாம் அப்படி பேசினாளா? அதுக்கு முன்னாடி 4-5 டைம் சாப்பிட்டுன்னு சொல்லிட்டு பெங்களூர்ல எனக்கு சும்மா சொல்லிடுவாங்க மேடம். இதே வேலையாத்தான் அலைகிறானா? தெரியும், அதுவும் நடந்திருக்கு. 2 டைம் குடிச்சிருக்கேன் அதுக்கு முன்னாடி. என்ன பண்ணாங்க ஊர்ல தெரியும்? நான் சர்பத் சாப்பிடுறது நினைச்சிட்டேன், பாய்சன் சாப்பிடுறதுன்னா 1 நேரம்ல 1 நேரம் என்ன ஆயிடுச்சுன்னா யார் பதில் அப்படி சொல்லுவாங்க? சொன்ன வார்த்தை அப்படி. அது பாய்சன் சாப்பிடுவேன், சாப்பிடுறதுன்னா 1/2 லிட்டர் வாங்கி புதுசா சாப்பிட்டு பிரச்சனை சால்வ் பண்ணிடணும். சும்மா அவராக சாப்பிட்டு நான் பயங்கர தெரியும் எல்லாரையும். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ, பெஞ்ச் மேல இருநில்லு. மேடம் ஏற சோஃபா மேல இருநில்லு. ஸ்கூல்ல நின்று இருக்கியா? சப்பலை வித்து வச்சு மேல இருநில்லு. இல்ல இவ்வளவுதான் இது. சின்ன இத போய் கல்யாணத்துக்கு போய் கல்யாணம் பண்ணி வச்சிருக்கீங்க. என்னப்பா பண்ணிருக்கீங்க குழந்தை? ஹலோ இல்ல மேம், இதுக்கப்புறம் நான் நல்லா கொஞ்சம் தெளிவாயிட்டேன். இவங்க நல்லா எனக்கு அறிவு சொல்லி கொடுத்துருக்காங்க. ஆமா, ரொம்ப அறிவு ஜாஸ்தி உனக்கு. மியூசிக். எனக்கும் அவங்களுக்கும் குழந்தை பிறந்துச்சுன்னா நாளைக்கு எங்கள மாதிரி தான் இருக்குமா. அவர் தான் சொன்னார். உனக்கு அவருக்கும் குழந்தை பிறந்தா உங்களை மாதிரிதான் இருக்கும். அவங்க சொல்றது வந்து உன்னை அணுவணுமா நான் சாவடிக்குவேன், இங்கல எல்லா இடத்துலயும் உன்னை எங்க போனாலும் உன்னை விட மாட்டேன், எந்த ஜில்லாவுக்கு போனாலும் உன்னை விட மாட்டேன். தெரியும் என்னன்னு சொல்றாங்க. அவங்க வீட்டுல நான் ஏசி வேணும்னு கேட்டேனா, என்னது 5 லட்சம் காசு கொடு தாலியை கழட்டி கொடுத்துட்டு போயிடுறேன் நானே சொன்னா, என்னது கழுத்துல கத்தி வச்சு அறுக்க போனா இவங்களவ, அதுக்கப்புறம் ஃபில்டர் தண்ணி தான் வேணும்னு கேட்டேனா, திடீர் உடைதான் சாய்தான். 1.5 வருஷம் சிம்ம மாத்தியும் வந்து நீ இவ்வளவு பேசிட்ட, நான் பிரெக்னன்ட் ஆகிறேன், எல்லாரும் முன்னாடி அசிங்கப்படுத்துவோம் அப்படின்னு சொல்றாங்க மேடம். பிரெக்னன்ட்டா? போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆவாங்களா? சொன்னாங்களா? அவங்க ஃப்ரெண்டே சொன்னாங்க மேடம். அது நம்பர் வாங்கி பேசினா எப்படிப்பா பிரெக்னன்ட் ஆவாங்க? இவங்க சொன்னாங்க. நீங்க எதுக்கு அப்புறம் நம்புனீங்க? இப்போ மேடம் மேரேஜ் பண்ணிக்கிட்டு பிரெக்னன்ட் இருக்குன்னு சொன்னாங்க. சத்தியமா என் மேல சத்தியமா சொன்னாங்க. அதை நம்பிதான் நான் பண்ணேன். போன்ல பேசினா பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு சொன்னியா? அப்படிதான் சொல்லவே இல்ல. போன்ல பேசி பிரெக்னன்ட் ஆயிட்டேன்னு நான் சொன்னேனா? நீங்க எதுக்கு அப்ப நம்புனீங்க? பாத்தீங்களா, செல்லத்துக்கு ஒண்ணுமே தெரியல. பண்ணிட்டேன். நான் கேக்குற கேள்விக்கு பதில் சொல்லு. லாட்ஜ்க்கு கூட்டின்னு போனியா இல்லையா? அது காசு இவ்வளோ போட்டு எங்கிட்ட இருக்கு, வாடான்னு சொல்லி கூப்பிட்டாங்களா இல்லையான்னு கேளுங்க மேடம். என்னால வர முடியலமா, அந்த மாதிரி வர முடியாதுன்னா எங்கிட்ட காசு இருக்கு தரேன். இருக்க உண்மையா சொல்றேன் மேடம். நல்லா எவ்வளவு தடவை பாய்சன் குடிச்சிருக்க? நீங்களே ஒரு 2 டைம். இப்போ குடிச்சதை விட 2-3 டைம் குடிச்சிருக்கோம். கண்ணு வேண்டாடா சாமி, தாத்தா உங்க பாதத்தை தொட்டு வணங்குறேன். திருந்திங்கடா கண்ணு, திருந்திங்கடா. ஒரு கதை இருக்கு தெரியுமா? என்னவா இருக்கும்? எனக்கு என்னடா தெரியும், கேளுடா. புலி வருதுன்னு ஒருத்தன் போய் சொல்லிட்டே இருந்தானா. அப்பன்னு பார்த்து ஒரு நாளைக்கு நிஜமாவே புலி வந்துதான் சொல்லுச்சு, யாருமே போகலையாம், செத்துட்டான். பார்த்தாளா? நீ என்ன தப்பு பண்ணிருக்க, அவர்கிட்ட சாரி சொல்லு. சரிப்பா, நான் இப்படியா? சரிப்பா சாரி. இது சாரி எல்லாம் கிடையாது தம்பி. காமெடி வேண்டாம், நான் சொல்லிட்டேன். நானு காமெடி பண்ணாதேன்னு சொல்லிருக்கேன் நானு. இப்ப மேடம் கிட்ட சரி மேடம் சாப்பிட மாட்டேன்னு சொல்றேன், வீட்டுக்கு போயிட்டு யாருக்கு சொல்லாம 1 மாசம் ஓடிடு. சரி, இந்த பையன் என்ன சொல்றான் தெரியுமா? எல்லாருக்கும் சுத்திட்டு இருந்த பம்பரத்தின் மேல கவனம் இருந்ததை தவிர அதை சுத்த விடுற சாட்டை மேல யாருக்கும் கவனம் இருக்கல. There was a mastermind behind all this. போன் பண்ணது அவ. அதுக்கு பின்னாடி இருந்தது இந்த கைதான். போன் பண்ணி என்ன லவ் பண்ண சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ. அதுக்கு பின்னாடி இருந்ததும் இதே கைதான். இப்போ வெளிய போலாம் சொல்லி கட்டாயப்படுத்தினது அவ. காட்டினதும் இதே கை. She was ruthless. She was unforgiving.